தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சொந்தமாக புதிய கட்டடம் கட்டுவோம் என்ற வாக்குறுதி அளித்து சரத்குமார் அணியினரை தோற்கடித்து விஷால் அணியினர் பொறுப்புக்கு வந்தனர். வாக்குறுதிப்படி கடந்த மார்ச் 31ஆம் தேதியன்று நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல் உள்ளிட்ட மூத்த நடிகர்கள் தலைமையில் கட்டடம் கட்ட பூமி பூஜை போடப்பட்டு 18 கிரவுண்ட் நிலத்தில் 26 கோடி மதிப்பில் கட்டப்படுகிறது நடிகர் சங்க கட்டடம். இந்த நிலையில் நடிகர் சங்கத்திற்கான 18 கிரவுண்ட் இடத்தில் 4 கிரவுண்ட் இடம் அவ்வழியாக சென்ற தெரு என்றும் நடிகர் சங்கம் அதனை ஆக்கிரமித்துள்ளதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது. 33 அடி உடைய ஒரு தெரு, எது பிரகாசம் தெருவிலிருந்து அபிபுல்லா ரோடு வரையில் போகும்படியான ஒரு ரோடு எங்களுடைய காலனியில் நடைமுறையில் இருந்தது. நாங்கள் எல்லோரும் அதை உபயோகித்து வந்தோம். இந்த நடிகர் சங்கத்தை அவங்க விலைக்கு வாங்கினாங்க. வாங்குற போது அதில் 14 கிரவுண்டு தான் இருந்தது. நீங்கள் ஒரு பட்டா வாங்கிட்டீங்களா அது டைட்டிலுக்கு உரிமையாக கொண்டாடவே முடியாது. பட்டா இஸ் நாட் ஏ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் டைட்டில் அப்படின்னு ஜட்மெண்ட்லாம் இருக்குது தெரியுமில்ல. அதை நீங்கள் பார்க்கலையேப்பா. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது தெரியுமா, ஒரு சட்டம், தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கியா. நீ ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தெருவியே நீ அப்படியே கபலீகரம் பண்ணிக்கிறதா இருந்தால் அதை ஒரு பட்டாவை வச்சு மூடி நீ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளோ ஸ்பேஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டணம் நீ கட்டுறதா இருந்தால் சட்டத்தில் இடம் கொடுக்குமா? நடிகர் சங்க இடம் அமைந்துள்ள ஹபிபுல்லா சாலையையும் பின்புறம் உள்ள பிரகாசம் சாலையையும் இணைக்கும் 33 அடி அகலம் கொண்ட தெருவை காணவில்லை என்று அப்பகுதி குடியிருப்பு நலச்சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி அப்பகுதியை வீட்டு மனைகளாக மாற்றிய போது தெளிவாக லே அவுட் போட்டுள்ளது. அதில் 33 அடிக்கு நீண்ட தெரு இருப்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடிகர் சங்க இடத்தின் மூலப்பத்திரத்திலும் 14 கிரவுண்டுக்கு மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 1970களில் எம்ஜிஆர், சிவாஜி போன்ற நடிகர்கள் சங்கத்திற்கு வரும்போது ரசிகர்கள் கூடியதால் தெருவின் இருபுறமும் பேரிகேட் எனும் தடுப்புகளை போட்டு வைத்துள்ளனர். நாளடைவில் நடிகர் சங்க இடத்தை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பி அந்த தெரு இருக்கும் இரு பகுதியிலும் இரும்பு கேட்டை அமைத்துவிட்டனர். அதன் பிறகு அந்த தெரு நடிகர் சங்க பயன்பாட்டில் இருந்து வந்ததாக கூறுகின்றனர் அப்பகுதிவாசிகள். இன்றைய மதிப்பில் சுமார் 30 கோடி மதிப்புடைய அந்த இடத்திற்கு கடந்த 2010ஆம் ஆண்டில் சரத்குமார் தலைவராக இருந்தபோது பட்டா பெற்றுள்ளனர். ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறப்படும் பட்டா பெற்ற அந்த தெருவையும் சேர்த்துத்தான் தற்போது கட்டடம் கட்டுவதற்கு சிஎம்டிஏவிடம் நடிகர் சங்க நிர்வாகிகள் அனுமதி கேட்டுள்ளனர். அடிக்கல் நாட்டினாலும் சிஎம்டிஏவின் அனுமதி முழுமையாக இன்னும் கிடைக்கப் பெறவில்லை என்று நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த சிலரே கூறுகின்றனர். இந்த விவகாரம் குறித்து நடிகர் சங்க அறக்கட்டளை உறுப்பினரான எஸ்வி சேகரிடம் கேட்டபோது இந்த விவகாரம் விஷால் உள்ளிட்டவர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்திற்கு புறம்பாக நடிகர் சங்கம் செயல்படாது என்றும் தெரிவித்தார். நடிகர் சங்கம் நம்ம ட்ரஸ்ட் மீட்டிங்லேயே நான் சொன்னபோது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். விஷால் சொன்னார். ஐ செட் ஓகே, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கம் ஒரு சரியான பாதையில் தான் செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒருவேளை அதையும் மீறி அந்த இடத்துல கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக ஒரு டாக்குமெண்ட்ஸையோ எதையோ வைத்து அது நிரூபிக்கப்பட்டால் அதை நாம் திருப்பி கொடுத்துருவோம். நடிகர் சங்கம் திருப்பி கொடுக்க வேண்டிய ஏன்னா யாருடைய பொருளையும் நடிகர் சங்கம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்கிரமித்ததாக கூறப்படும் தெருவை பல வருடங்களாக பயன்படுத்தி வந்த குடியிருப்பு நலச்சங்கத்தினர் உரிய ஆவணங்களோடு நீதிமன்றத்தை நாடி கட்டடம் கட்டுவதற்கு முன்பு தெருவை மீட்போம் என்கின்றனர். நடிகர் சங்க முன்னாள் நிர்வாகிகள் முறைகேட்டில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துத்தான் தேர்தலில் வெற்றி பெற்று புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றனர். ஆனால் இவர்களும் அந்த தவறுகளை சரி செய்யாமல் தொடர்வதாக முணுமுணுப்புகள் கேட்கிறது நடிகர் சங்கத்தில். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் செய்தியாளர் சரவணகுமார்.